ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல என்டிஏல இருந்து யுஜிசி நெட்டுக்கு உண்டான அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய நபருக்கு வந்து அட்மிட் கார்டு வந்து எங்களால வந்து டவுன்லோட் பண்ண முடியல ப்ரோ. அந்த எக்ஸாம் சிட்டி இன்டிமேஷன் லெட்டர் கூட எங்களால வந்து வியூ பண்ணி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஏன் வந்து உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் ஆகல, டவுன்லோட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி மார்க் டெஸ்ட் வந்து எப்படி வந்து ஆன்லைன்ல வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்டிஏ அதாவது அபிஷியலான யூஜிசி நெட் வெப்சைட்ல போய்க்கோங்க. அதுக்கான உண்டான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ugcnet.nta .ac.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்ல வந்துக்கோங்க. வந்தீங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ள தான் வருவீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து மேலேயே வந்து ஸ்க்ரோலிங் ஆயிட்டே இருக்கு பாருங்க. யூஜிசி நெட்டுக்கு உண்டான அந்த அட்மிட் கார்டை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வந்து லைவ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க அங்க மேலேயும் போயிட்டு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிக்கலாம். அப்படின்னா இந்த இடத்துல பப்ளிக் நோட்டீஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ரிலீஸ் ஆஃப் அட்மிட் கார்டு ஃபார் யூஜிசி நெட் டிசம்பர் 2024 இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த பேஜ்க்குள்ள போவீங்க. இந்த இடத்துல உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த கேப்சா வந்து என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் வந்து நிறைய நபர்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ண முடியல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து டவுன்லோட் பண்ண முடியல. ஸோ எதனால வந்து டவுன்லோட் பண்ண முடியல அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அப்ளை பண்ணிட்டு கன்ஃபார்ம் பேமெண்ட்லாம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துருக்கும். அந்த மெயில போய் பார்த்தீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் நம்பர் ஸ்டார்டிங்ல இருந்து 24 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பர் தான் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர். அந்த நம்பரை கொஞ்சம் எடுத்து நீங்க போட்டு செக் பண்ணி பாருங்க. அப்ளிகேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு நீங்க லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சம் எரர் கரப்டட்னு சொல்லிட்டு உங்களுக்கு எரர் வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா இது வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணல அப்படின்னா அபிஷியலா வந்து அட்மிட் கார்டு வந்து அவங்க சைட்ல இருந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணல. நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க தமிழ்ல வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்காகவே வந்து ஒரு சேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சேட்டை கொஞ்சம் கவனமா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து கொடுத்துருக்காங்கன்னா தமிழ் அப்படிங்கிற மொழி லாங்குவேஜ் பேப்பர் பஞ்சாபி தமிழ்ங்கிற கேட்டகரியில நம்மளுக்கு வந்து ஜனவரி 9ஆம் தேதி தான் வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜனவரி 9ஆம் தேதிக்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்க போறதுக்கு வந்து இன்னமும் வந்து என்ன பண்ணல அப்படின்னா என்டிஏ சார்பில் இருந்து அபிஷியலா அவங்க வந்து என்ன பண்ணல அப்படின்னா அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுல மேலேயே உங்களுக்கு மேல வந்து ஸ்க்ரோலிங் ஆயிட்டு இருக்கு பாருங்க. அது கவனமா படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். யூஜிசி நெட் டிசம்பர் 2024 சிட்டி இன்டிமேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிருக்காது. ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து எக்ஸாம் டேட் வந்து ஜனவரி 3 அப்படின்னா ஒரு ஒன் வீக் முன்னாடி நம்மளுக்கு வந்து அப்டேட் வந்து கொடுப்பாங்க. ஒரு 5 நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க. உங்களுக்கு ஜனவரி 9ஆம் தேதி எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஜனவரி 5ஆம் தேதி இல்ல 3ஆம் தேதி இந்த சம்திங் இந்த டேட்ல உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் ஆகும். சரிங்களா? அதை கொஞ்சம் கவனமா வந்து பாத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. எக்ஸாம் ஷெட்யூல் ஆன் ஜனவரி 3 டு 6 வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நாங்க எக்ஸாம் இன்டிமேஷன் லெட்டர் வந்து நாங்க உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி சேம் தான் அட்மிட் கார்டு. அட்மிட் கார்டு மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து அட்மிட் கார்டு அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. யூஜிசி நெட் டிசம்பர் 2024 அட்மிட் கார்டு இஸ் லைவ் ஒன்லி ஃபார் எக்ஸாம் ஷெட்யூல்டு ஆன் 3rd ஜனவரி 2025. அட்மிட் கார்டு ஃபார் எக்ஸாம் ஷெட்யூல்டு ஆன் அதர் டேட்ஸ் வில் பி லைவ் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஜனவரி 3ஆம் தேதி வந்து யாருக்கெல்லாம் வந்து எக்ஸாமினேஷன் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு ஹால் டிக்கெட் வந்து வெளியாயிருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய நபர்கள் வந்து ப்ரோ எங்களுக்கு வரலையே, எங்களுக்கு டவுன்லோட் ஆக மாட்டேங்குது, எங்களுக்கு ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. சோ உங்களுக்கு மட்டும் கிடையாது, இது யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் வந்து என்டிஏ சார்பில் இருந்து ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணல. இது உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதை தாண்டி இப்போ எக்ஸாமினேஷன் வந்து வரப்போகுது. இன்னும் ஒரு நம்மளுக்கு வந்து டைம் கிடையாது. ஒரு 1 வீக்ல உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து வரப்போகுது. நீங்க மார்க் டெஸ்ட் வந்து பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்டிஏ அஃபீஷியல் வெப்சைட் போய்க்கோங்க. இந்த இடத்துல மார்க் டெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய மார்க் டெஸ்ட்டை நீங்க வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க பேப்பர் நீங்க வந்து என்ன எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண போறீங்க அப்படிங்கறத கேட்பாங்க. என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வந்து அவங்க நடத்திட்டு இருக்காங்களோ ஜேஇஇ மெயின்ஸ், யூஜிசி நெட்டு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கியூட் இந்த மாதிரி எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்எல்யூ ஏகப்பட்ட எக்ஸாம் வந்து நடத்துறாங்க. இதுல நீங்க என்ன எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண போறீங்க அப்படிங்கிற பாத்துக்கோங்க. நீங்க வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூஜிசி நெட் அப்படின்னா யூஜிசி நெட் கொடுத்துட்டு பேப்பர் யூஜிசி நெட்ல நீங்க என்ன பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண போறீங்க அப்படிங்கிற கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சோசியல் ஒர்க் பேப்பர் வந்து
நம்ம வந்து அட்டன் பண்ண போறோம் அப்படிங்கிறதுனால 2009 கொஸ்டின்ஸ்க்கு உண்டான அந்த பேப்பரை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே ஸ்டார்ட் மார்க் டெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 2018 ஆன்வர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய சிலபஸ் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயருக்கு உண்டான அந்த கொஸ்டின் பேப்பர் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. அதை நீங்க ஆன்சர் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா டைமிங் ஓடும். அதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் ஒரு பிராக்டிஸ்க்காக வந்து மார்க் டெஸ்ட் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இப்படிதான் வந்து லைவா நீங்க வந்து எக்ஸாம் சென்டர்ல போயிட்டு அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு CPT பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கடந்த 2 வருஷமா இப்படிதான் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இந்த வருஷமும் வந்து CPT பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். சரிங்களா? OMR பேஸ் பண்ணி இருக்காது அப்படிங்கிறத நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுதான் வந்து அப்டேட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து NTA சார்பில் ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரெல்லாம் வந்து UGC நெட்டுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ எக்ஸாம் ஹால் டிக்கெட்டுக்காக அவங்க எல்லாருமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிட்டு ஒரு கிளாரிபிகேஷன் உங்களுக்கு வந்து கொடுங்க. ஆல் தி பெஸ்ட். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.